நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த நிலம்பிரை போடும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலி மிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் மீட்கக் கொண்டிருக்கும் தில்லைக்குத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்தவர்களுக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளையும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடையாற்புற மக்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டிக்கொண்டு இன்றைய சிறுத்துணை நாயனார் குரு பூஜையை நாம் தொடங்கி தொடருவோமாக. அதில் முதல் நூலாகிய அந்த திருத்தொண்டத் தொகை, இந்த திருத்தொண்டத் தொகையில் நம்முடைய நம்பி ஆர்வலர் என்ன சொல்லியிருக்கின்றார்? அந்த மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதம் அடியார்க்கும் அடியேன். இதுல இரண்டு நாயன்மாரை சேர்த்திருக்கின்றார். ஒன்று இடங்கலை நாயனார், அடுத்தது செருத்துணை நாயனார். செருத்துணை நாயனார் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கின்றார். மன்னவன் என்ற சொல் இந்த இடத்துல தலைவன் என்ற பொருளை குறிக்கும், அரசன் என்ற பொருளை குறிக்காது. ஏன்னா அப்போது எங்க அரசாண்டு கொண்டிருந்த கலர்ச்செங்கன் தான் தமிழ்நாட்டையே வென்று அவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். அவனுடைய ஆட்சியின் கீழ் செருத்துணை நாயனார் ஒரு தஞ்சை அதிபதிக்கு தலைவராக இருக்கின்றார். எனவே தஞ்சைக்கு தலைவரான செருத்துணையும் அவருக்கும் அவருடைய அடியார்க்கும் அடியேன் என்று நம்முடைய நம்பியூரார் 7ஆம் திருமுறையில் சொல்லியிருக்கின்றார். இது வகை நூலாகிய திருத்தொண்டர் திரு அந்தாதி, நம்முடைய நம்பியாண்ட நம்பிகள் செய்த திருத்தொண்டை. அதில் அவர் என்ன சொல்றா, களிநீல் கடல் நஞ்சு ஐந்தார்க்கு இருந்த கடிமலரை மொழி நீல புகழ் கலர்ச்சிங்கந்தன் தேவி முன்மோத்தலுமே, எழில் நீல் குமிழ் மலர் மூக்கறிந்தான் என்று இயம்புவரால், செழுநீர் மருகன் நாட்டமர் தஞ்சை செருத்துணையே. களிநீல் பக்கத்துல கடல் இருக்கு, அந்த கடல்ல இருந்து உப்பங்கழிகள் இருக்கின்றது. அந்த உப்பங்கழிகள் நீண்டு செல்கின்றது. உப்பங்கழிகள் உள்ளே நீண்டு சென்று அந்த கடல் செல்கின்றது. அந்த கடல் எப்பேற்பட்ட கடல்? அது நஞ்சு ஐந்தார்க்கு இருந்தார்கள். அந்த பார்க்கடலிலிருந்து எழுந்த விடத்தினை ஐந்தார் அதை உண்டு அருளிய அந்த பெருமானுக்காக இருவருக்காக இருந்த கடிமலர். கடிமலர்னா வாசனையுடைய மலர், மனமுடைய மலர். அந்த மனமுடைய மலரை மொழி நீல புகழ் கலர்ச்சிங்கந்தன், அந்த பெரிய புகழை உடைய கலர்ச்சிங்க நாயனாருடைய அவருடைய மனைவி தேவி முன் மூத்தலே, அந்த சங்காதேவி அதை முகந்து பார்த்தலுமே, எழில் நீல் குமிழ் மலர் மூக்கறிந்தான். அந்த மூக்கு எப்படி இருக்குன்னா அது குமிழ் மலர் போல, குமிழப்பூ போல இருக்கின்றதான். அந்த குமிழ மலர் போன்ற ஒரு மூக்கு என்று நம்முடைய வகை நூலே சொல்லியிருக்கின்றார், வெறி நூலே அதை சொல்லியிருக்கின்றார். அதை அறிந்தான் என்று ஏம்புறாள். அதை அறிந்தவர் தான் செழுநீர் மருகன் நாட்டமர் தஞ்சை செருத்துணையே. அவர் யார் என்றால், அந்த அப்பொழுது தஞ்சாவூர் மேலை தஞ்சாவூர் கீழே தஞ்சாவூர் இருக்கின்றது. இது மேலை தஞ்சாவூர்ல தான் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கின்றது. இந்த கீழே தஞ்சாவூர்ல இந்த மருகல் நாடு இருக்கின்றது. நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் பாடிய அந்த திருமருகல், அந்த மருகல் நாட்டமர் தஞ்சை செருத்துணையே. எனவே அவன் கீழே தஞ்சாவூரை சேர்ந்தவராகிய நம்முடைய செருத்துணை நாயனார் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. இது குமிழ் மலர் என்பதை என்ன சொல்கிறாருன்னா, குழுவலர் பூங்குமிழ் என்று நம்முடைய திருக்கோவையர்ல அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து நம்முடைய திருத்தொண்டர் புராணசாரம், இது நம்முடைய உமாபதி செய்தது. அவர் இறைத்தனையார் புனர்ச்சென்னி மருகல் நன்னாட்டு எழிலாடும் தஞ்சை நகர் உழவரேத்தும் செருத்துணையார் திருவாரூர் சேர்ந்து வாழ்ந்தார். நம்முடைய பெருமான் எங்கே இருக்கின்றார்னா, அந்த மருகல் நன்னாட்டு கீழே தஞ்சாவூர் இருக்கின்றார். அவர் தஞ்சை நகரில் சேர்ந்தவர்.
அவர்களை உழவர்கள் எல்லாம் ஏற்றுகின்றார்கள். அப்பேற்பட்ட செருத்துணையார் எங்க இருக்குன்னா, அவர் பணி செய்த மடம் வந்து திருவாரூர் பூங்கோயில். திருவாரூர் சேர்ந்து வாழ்ந்தார். செல்வமிகும் பல்லவர்கோன் தேவி வீழ்ந்த. அப்போது அந்த பல்லவர்கோன் கலச்சிங்க நாயனுடைய மனைவியாகிய சங்காதேவி மருத்துணையார் மலரெடுத்து மோப்ப கண்டு, அந்த மலரை எடுத்து முகக்கந்த கண்டு வளமளி பூங்கத்தியால் ஒரு கத்தி கொண்டு அவள் மூக்கை அறிந்த கருத்துணையார் வீட்டிலும் விரல் திரு தொண்டினையை செய்து கடுதலடம் அமர் உலகம் கைகொண்டாரே. எனவே இந்த ஒரு திருத்தொண்டை செய்து அவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய சிவலோகத்தை சேர்ந்து விட்டார் என்ற கருத்தை வந்து நம்ம திருத்தொண்டர் புராண சாலத்தில் வந்து நம்முடைய உமாபதி சிவம் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் வந்து விரிநூலுக்கள் வந்து நாம் வந்து செல்லலாம். செருத்துறை நாயன புராணம் திருச்சிற்றம்பலம். இதில் மொத்தம் 7 பாடல்கள் வந்து இருக்கின்றன. முதல் பாடல், உள்ளும் புறம்பும் குளமரபின் ஒழுக்கம் வலுவா ஒருமை நெறி கொள்ளும் இயல்பில் குடிமுதலோர் மலிந்த செல்வ குலப்பதியாம் எல்லும் திரைகள் மதகுதொரும் சேலும் கயலும் செழுமணியும் தள்ளும் பொன்னி நீர் நாட்டு மருகல் நாட்டு தஞ்சாவூர். வழக்கம் போல சேக்கிலார் பெருமான் வந்து அந்த நாயனார் இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் திருப்பதியின் அந்த பெருமையை வந்து முதல் பாடலில் சொல்றார். நகர சிறப்பு நாட்டு சிறப்பை வந்து சொல்வது போல முதல் பாட்டில் வந்து இந்த நகர சிறப்பையும் நாட்டு சிறப்பையும் வந்து சொல்கின்றார். அதில் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, உள்ளும் புறம்பும் குலமரபின் ஒழுக்கம். அப்படியே ஒழுக்கம் வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து அகத்திலையும் உள்ளத்திலையும் வந்து ஒழுக்கம் இருக்கணும், புறத்திலையும் வந்து ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஒழுக்கம் வந்து உள்ளத்திலையும் இருக்கணும், உடம்புலையும் இருக்கணும். எனவே அகத்தும் புறத்தும் அந்த குலமரபின் அவருடைய அந்த குலமரபில் வரக்கூடிய அந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்திலிருந்து வலுவாது, அதிலிருந்து தவறாது ஒருமை நெறி, ஒரு நெறிய மனம் கொண்ட ஒன்றுபட்ட மனம் கொண்ட கொல்லும் இயல்பில் குடிமுதலோர். அதை நிறைய குடிமக்கள் வந்து அந்த மரபில் வந்து வந்திருக்கின்றார்கள். அந்த பழங்குடி மக்கள் பலரும் நிறைந்த அது செல்வ குலபதியாம். அது வந்து செல்வமும் பெருமையும் உடைய அந்த பதி என்பது இடத்துல ஊரை வந்து குறிக்கும். ஊராகி தஞ்சாவூரை வந்து குறிக்கும். இந்த தஞ்சாவூர் எப்பேற்பட்டதுன்னா, தெல்லும் திரைகள் மதகு தோறும். அதாவது அந்த மதுகளை வந்து தண்ணியை வந்து தேக்கி வச்சிருப்பாங்க. இந்த தண்ணியை வந்து மதுகள் தோறும் திறந்து விடும் போது அப்போ என்ன செய்யுது, தெளிந்த திரைகள், தெளிந்த அலைகள் வந்து வருகின்றன. அந்த அலைகளோடு சேர்ந்து சேலும் கயலும் செழுமணியும், அதில் சேல் என்ற சேல் மீன்களையும் கயல் என்ற அந்த கயல் மீன்களையும் செழுமணியும் செழுமையான மணிகளையும், ஏன்னா அது குடகநாட்டிலேருந்து வருது இல்லையா, அந்த மலையிலிருந்து மணிகளையும் கொண்டு வரும். அந்த செழுமணியும் தள்ளும் பொன்னி நீர்நாட்டு, அதை கொண்டு வந்து சோழ நாட்டில் சேர்க்கின்ற பொன்னி நீர்நாட்டு, இந்த பொன் துகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்பேற்பட்ட பொன்னி நீர்நாட்டு மருகல் நாட்டு தஞ்சாவூர். இது வந்து இது காவிரி நீர் பாயக்கூடிய சோழ நாட்டில் மருகல் நாட்டில் உள்ள தஞ்சாவூர் என்பதாம். மருகல் நாடு வந்து இப்போ தஞ்சை மாவட்டம் வந்து கீழ் தஞ்சை மேல் தஞ்சை என்று பிரிப்பார்கள். தஞ்சை மாவட்டத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ளது திருமருகல் என்னும் ஊரை சேர்ந்தது. அந்த ஊரை சேர்ந்தது கீழே தஞ்சாவூர் ஆகும். தற்போது நாம் தஞ்சாவூர் என்று அழைக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய வந்து அது மேலை தஞ்சாவூர் என்று இந்த தலத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. எனவே தஞ்சாவூர் வந்து அந்த காலத்தில் வந்து மேலை தஞ்சாவூர் கீழே தஞ்சாவூர் என்று இரண்டாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மருகல் நாட்டு தஞ்சாவூர் வந்து எங்க இருக்கின்றது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தலம் வந்து திருமருகல். அதை சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் என்று நம்ம ஞான சம்பந்தர் பாடல அந்த திருமருகல். அந்த திருமலிருந்து தென்கிழக்கில் 4 நாளிகை அளவில் இருக்கின்றது. அடுத்து நமக்கு தெரிஞ்ச அடுத்த தலம் வந்து திருச்செங்காட்டங்குடி. அந்த திருச்செங்காட்டங்குடியிலிருந்து 2 நாளிகைகள் இருக்கின்றது. அப்புறம் அடுத்த தலம் வந்து திருவிற்குடி. அந்த திருவிற்குடியிலிருந்து 3 நாளிகை அளவில் வந்து அது இருக்கின்றது. அது தப்புனா நமக்கு வந்து திருப்பயற்றூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த திருப்பயற்றூர் வழியாக நம்ம வந்து செல்லலாம். எனவே இது வந்து இந்த வலப்பாட்டின் வடகரையில் உள்ளது. இது கீழே தஞ்சாவூர்.
இந்த கோயில்ல வந்து நம்முடைய செருத்துணை நாயனாரது திருவுருவம் வந்து உள்ளது. இந்த நாயனார் வந்து திருவாரூரில் தான் பெரும்பாலும் வசித்தார். அங்குதான் திருத்தொண்டு புரிந்தார். எனவே திருவாரூரில் குமரக்கோட்டத்தில் வசித்தவர் என்பது ஒரு கர்ண பரம்பரை செவிவலை செய்தியாக சொல்லப்படுகின்றது. எனவே இதை பற்றி எழுதுனா உள்ளும் புறம்பும் நம்முடைய ஒழுக்கம் வந்து எப்படி இருக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நெத்தியில் வந்து பட்டை போட்டிருக்கேன், குங்குமம் வச்சிருக்கேன், நான் கண்டிகை வந்து அணிஞ்சிருக்கேன். இது வந்து வெளித்தோட்டம். இந்த வெளித்தோட்டம் வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியும். என் உள்ளுக்குள்ள மனசுல உள்ளது ஓடுறது யாருக்காவது தெரியுமா? என் உள்ள வந்து தூய்மையா இருக்காது யாருக்கு தெரியும்? எனக்கும் சிவனுக்கும் தான் வந்து தெரியும். உள்ளம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று நம்ம வள்ளுவர் பெருமான் வந்து சொல்வார். அதாவது நான் வந்து என்னன்னா மனசுல என்ன நினைக்கிறதோ அதை நான் வார்த்தையில பேசணும். வார்த்தையில பேசுறத வந்து நான் வந்து செயல செய்யணும். மனத்தில் தோன்றியதை வார்த்தையால் சொல்லி வார்த்தையிலும் செயல் மனம் வாக்கு செயல் மூன்றும் வந்து ஒன்றுபட்டு இருந்தால் அதுதான் வந்து ஒழுக்கம். அப்பேற்பட்ட ஒழுக்கம் வந்து இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒழுக்கமுடைய அந்த குலமரபில் வந்தவர் வந்து நம்முடைய செருத்துணை நாயனார். எனவே இந்த ஒழுக்கம் வந்து உயிரை விட மிக உயர்ந்தது என்று நம்முடைய திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கின்றார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நம்ம தேவைன்னா இந்த தனி மனித ஒழுக்கம், அந்த தனி மனித ஒழுக்கம் வந்து மிக மிக முக்கியமானது. அது வந்து நமக்கு தான் வந்து பெருமையை குடிக்கும். ஒழுக்க சீலன்னு 4 பேர் வந்து கையெடுத்து கும்பிடணும், பாராட்டணும். பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு என்னென்ன பண்றான் பண்ணிட்டு 4 பேர் வந்து இகழ்ந்து சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நடத்தை ஒழுக்கம் வந்து இருக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தருவதால் அந்த ஒழுக்கம் வந்து உயிரினும் ஓம்பப்படும். அது உயிரை விட உயர்வானது அந்த ஒழுக்கம் என்று சொல்லுகின்றார்கள். திருக்குறள் நிறைய சொல்லிட்டு போலாம். ஏன்னா ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படும்பாக்கு அறிந்து. இந்த ஒழுக்கத்தை விட்டு அந்த உறவோராகிய சிறந்தோர்கள் சிறிது கூட வலுவ மாட்டார்கள். ஏன்னா அது இழுக்கப்பட்டால் அது ஏதத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள். இன்னொரு பாட்டு சொல்வார்கள், இது மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் கொண்டக்கெடும். ஒரு பிராமணனா ஒருத்தன் பிறந்தவன் வந்து வேதத்தை வந்து மறந்துட்டான். வேதத்தை மறந்துட்டாலும் அவன் என்ன செய்கின்றான் அப்படின்னா அதை மறுபடி அவன் படித்துக் கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம். ஆனா பிறப்பு ஒழுக்கம் அந்த நடக்குவனான அந்த ஒழுக்கம் கெட்டுவிட்டால் அவனால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒழுக்கத்துக்காக அதை சொன்னேன். அந்த ஒழுக்கம் வலுவாத அது ஒருமை நெறி. மனசு எப்படி இருக்குன்னா ஒன்றுபட்டு வந்து இருக்கும். எதை நினைக்கணும் அதையே நினைச்சுட்டு இருக்கணும், எதை பேசணும் அதை பத்தியே பேசியிருக்கணும், எதை செய்யணும் அதையே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுலேயே வந்து ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதுதான் வந்து ஒருமை நெறி. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இது முதல் பாட்டுல. அதுலயே அவர் என்ன சொல்லனா, ஒரு நெறிய மனம் வைத்துணர். ஒரு ஞான சம்பந்த பெருமான் வந்து அந்த ஒரு நெறியாகிய அந்த சிவநெறியில தான் போகுது ஒரு மனம். அதை வைத்து பெருமானை வந்து அவர் உணர்ந்து விட்டார். அப்பேற்பட்ட ஞான சம்பந்தன் சொல்ல திருநெறிய தமிழ் நமக்கு வந்து சைவ திருவையும் புத்தி திருவையும் சிவத்திருவையும் கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் வல்லவர்களுக்கு தொல்வினை தீர்தல் எளிதா என்று அவர் வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே மனதில் நினைத்ததையே பேசி பேசியதே செய்தால்தான் நான் வந்து மனம் வாக்கு காயம் என்ற மூன்றும் வந்து ஒன்றுபட்டு இருக்கின்றது. அப்பேற்பட்ட செய்த செயல்தான் வந்து ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் நிறைந்த குடி, அப்பேற்பட்ட நிறைந்த குடியில் வந்தவர். அவர் வந்து மலிந்த செல்வ குலபதியாம். அந்த மக்கள் வந்து அது பழங்குடியாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது செல்வ பெருமையுடைய குலபதி. பதி என்பது இந்த இடத்துல வந்து ஊரை வந்து குறிக்கும். பதி என்பது நம்முடைய பெருமானையும் குறிக்கும். பசுபதி, உமாபதி என்பது நம்முடைய பெருமானுடைய பெயர் குறிக்கும். பதி என்ற அந்த தலைவனை குறிக்கும். இந்த இடத்தில் குலபதி என்ற அந்த குலத்திற்கு தலைவனாக இருப்பவர், அந்த குலத்திற்கு வாழக்கூடிய அந்த தஞ்சாவூரை வந்து குறிக்கின்றது. அடுத்த 2 வரிகள் வந்து அந்த தஞ்சாவூருடைய அந்த நீர் வளத்தையும் நிலவளத்தையும் வந்து குறிக்கின்றது என்ற பாடலை சொல்லிவிட்டு அடுத்து 2வது திருப்பாடலுக்கு வந்து செல்லலாம். சீரின் மல்கும் அப்பதியில் திருந்து வேளாண் குடி முதல்வர் நீரின் மலிந்த செய்ய சடை நீட்டர் கூற்றின் நெஞ்செடித்த வேரி மலர்ந்த பூங்கலல் சோல் மெய்யன்புடைய செய்வரென பாரில் நிகழ்ந்த செருத்துணையார் பரவும் தொண்டின் நெறி நின்றார். முதல் பாட்டுல வந்து அந்த
கீழை தஞ்சாவூர் மருகல் நாட்டு தஞ்சாவூரை பற்றி சொன்னார். இந்த பாட்டில் வந்து நம்முடைய நாயனாரை வந்து அவருடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துகின்றார். சீரின் விளங்கும் அப்பதியில், அந்த பதியாகி அந்த மருகல் தஞ்சாவூர் எப்படி இருக்கின்றன, சீரும் சிறப்புடன் விளங்குகின்றது. அப்பேற்பட்ட அந்த மருகல் நாட்டு தஞ்சாவூர் திருப்பதியில் திருந்து வேளாண் குடி முதல்வர். நாமெல்லாம் திருந்தணும், சைவத்தை சொல்கின்ற நாமெல்லாம் திருந்த வேண்டும், நாம் மூலமாக இந்த உலகம் வந்து திருந்த வேண்டும், நம்மை பார்த்து உலகம் திருந்த வேண்டும் என்று இந்த உலகம் திருந்துவதற்கு காரணமாக, இந்த உலகம் திருந்துவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அவர் வேளாண் குடி முதல்வர். அவருடைய மரபை வந்து சொல்கின்றார். அவர் வந்து வேளாண் மரபை வந்து சேர்ந்தவர். அந்த வேளாண் குடிக்கு அவர் வந்து தலைவராகவும் முதல்வராகவும் வந்து இருக்கின்றார். மன்னவனாம்ங்கிற அந்த தலைவர் என்று குறிக்கும், அரசனை வந்து குறிக்காதுன்னு அந்த திருத்தொண்ட தொகையில வந்து நான் வந்து சொல்லிட்டேன் இல்லைங்களா. அவர் நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றர். அப்பேற்பட்டவர் வந்து யாருக்கு வந்து அடியார் என்றால், நீரின் மலிந்த செய்ய சடை. பெருமானுடைய சடை எப்படி இருக்கின்றது, வந்து இந்த சடையும் வந்து சிவப்பாக இருக்கின்றது, அது சிவப்பாக இருக்கின்றது, பொன் போல இருக்கின்றது, மின்னல் போல இருக்கின்றது என்று பெருமானுடைய முடி பலவாறாக வந்து சொல்லப்படும். அடியாருக்கு காட்சி அளிக்கும் போது பெருமான் வந்து பல வகை தோற்றத்தோடு அவர் வந்து காட்சி கொடுக்கின்றார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்க, மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் என்று நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனர் வந்து பொன்வண்ணத்தை அந்த அதில் சொல்வார். பெருமான் வந்து அப்ப அவருக்கு காட்சி கொடுத்தப்ப அது மின் போல வந்து காட்சி கொடுத்திருக்கின்றது. இவருக்கு வந்து செய்ய சடையாக, சிவப்பு சடையாக வந்து காட்சி கொடுத்து. எனவே செய்ய சடை, அது செய்யனா நமக்கு செம்மையை செய்யக்கூடிய சடை, நம் மனத்தை வந்து திருத்தக்கூடிய, மனத்துக்கு வந்து செம்மையை கொடுக்கக்கூடிய சடை என்றும் பார்க்கும்போது நம்முடைய மனம் வந்து செம்மை ஆகும். அப்ப அது நீரின் மலிந்த, அங்கே கங்கை நீர் வந்து சூடி இருக்கின்றார் பெருமான். அந்த கங்கையின் அகங்காரத்தை அடக்கி இந்த உலகத்தை அழித்து விடுவேன் என்ற அந்த கங்கை வந்து உலகத்துக்கு நன்மையை செய்யும்படி ஆக்கியவர் நம்முடைய பெருமான். அவர் நீரின் மலிந்த செய்ய சடை, அவர் நீர்த்தர். அவர் வந்து உடம்பில் வந்து பெருமான் வந்து அது வெண்ணீட்டர், வெண்ணீட்டர் செம்மேனியர் என்று நம்ம அன்னை பத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம். பெருமான் வந்து வெண்ணீட்டராகவும் செம்மேனியராகவும் இருக்கின்றார். அவருடைய வீரச்செயல் வந்து என்ன, கூற்றின் நெஞ்சிடித்த. அவர் என்ன, மார்க்கண்டேயன் உயிரை கவ வந்த அந்த காலனை எங்க பெருமான் எங்க உதைச்சாரு, அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே பார்த்துருக்கோம். பெருமான் எங்க உதைச்சாரு இந்த இடத்துல வந்து சொல்றார். அவர் வந்து பெருமான் வந்து அவருடைய நெஞ்சில் வந்து இடித்தார். அவருடைய கூட்டுவனை வந்து மார்பிலே உதைத்து பெருமான் வந்து தொழினார். பார்ப்பதற்கு வந்து நமக்கு வந்து மரக்கரணையாக தெரியும். பெருமான் வந்து என்ன செய்கின்றார், அவருக்கு வந்து திருவடி தீட்சை வந்து கொடுத்திருக்கின்றார். ஏன்னா அது அயனாலும் மாலாலும் காண முடியாத அப்பேற்பட்ட திருவடியை வந்து அந்த காலன் வந்து கண்டான். மாணிக்கவாசத்தோட நம்முடைய திருவடி தீட்சை எங்கு தலைமீதுதான் கொடுத்த, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே. இங்க வந்து இவனுக்கு என்ன செய்யற, உனக்கு நெஞ்சில வந்து இறக்கமே இல்லையா எடப்பாவி, ஒரு அடியான போய் இல்லை கொல்ல போறியே, உனக்கு நெஞ்சில இறக்கம் வரட்டுமேன்ட்டு பெருமான் என்ன செய்யற, அவனுக்கு இறக்கம் வருவதற்காக அவருடைய நெஞ்சில் வந்து பெருமான் வந்து திருவடி தீட்சையை கொடுத்தார். நெஞ்சிடித்த அவர் வேரி மலர்ந்த பூங்கலல் சூழ் மெய் அன்புடைய சைவர் என. எனவே வேரி, வேரி என்பது இந்த இடத்துல தேனை வந்து குறிக்கும். தேன் வந்து எங்க இருக்குன்னா அந்த மலர்கள்ல வந்து இருக்கின்றது. அது தேன் புழுந்தி அந்த மலர்கள், அந்த மலர்களை வந்து அவர் எங்க போடுகின்றார்னா பெருமான் திருவடிக்கு வந்து சூட்டுகின்றார், அந்த பூங்கலலுக்கு வந்து சூட்டுகின்றார். ஏன்னா இந்த மலரோடு தொடர்புடையது இந்த பாடல். அதற்காக வேரி மலர்ந்த பூங்கலல் சூழ் மெய் அன்புடைய. நம்முடைய அன்பு வந்து உண்மையான அன்புனா என் மனசை கேட்டதான் எனக்கு தெரியும். இது வந்து உண்மையான அன்பு வந்து கிடையாது. இந்த பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க, ஏதோ ஒரு பொருள் பற்றி ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு வந்து போட்டது, இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் உண்மையாகிட்டு வருது. இந்த படிப்படியாக பெருமான் வந்து படிமுறையில வந்து திருத்திட்டு வாராரு. ஆனா அவர் எப்படின்னா அவர் மெய் அன்புடைய செய்வர். அவருடைய அன்பு வந்து உண்மையான அன்பு. அந்த அன்பை வந்து நம்ம வந்து சந்தேகப்பட முடியாத அந்த அன்பு. அந்த அன்பு வந்து அவருக்கும் பெருமானுக்கும் தான் தெரியும். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோன், தான் என்னை ஆட்கொண்டது இந்த உலகமெல்லாம் அறியும்னுட்டு மாணிக்கவாசன் தொடர்கிறார். ஏன்னா மாணிக்கவாசனுக்குள்ள அன்பு இல்லை அன்பு இல்லைன்னு மதுரை நகர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியும்பா, நான் தனக்கு அன்பின்மை, எனக்கு வந்து உன் மேல உண்மையான அன்பு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். நான் தனக்கு அன்பின்மை நானும் அறிவன் தானாகிய நீனும் அறிவார், நீ என்னை ஆட்கொண்டது
நீ எப்படி ஆட்கொண்ட? அந்த உலகமெல்லாம் அறியும்படி என்னை ஆட்கொண்டு எனக்கு ஒரு உயர்ந்த பெருமையை நீ கொடுத்த என்று மாணிக்கவாசகர் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த மெய்யன்பு, அந்த மெய்யன்புடைய அந்த சைவராக வாழ்ந்தார். அந்த அன்பின் புலம்பாக அன்பின் கலனாக வாழ்ந்தவர் வந்து நம்முடைய கண்ணப்ப பெருமான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று நம்முடைய மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த மெய்யன்பு அந்த நாயன்மார்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது, இவருக்கும் வந்து சிறப்பாக இருக்கின்றது. ஆக மெய் அன்புடைய சைவர் என வந்து, சைவர்னால என்ன செய்ய, அவர் வந்து சிவநெறியில் வாழ்பவர்கள் தான் சைவர்கள். அந்த சிவ சம்பந்தம் உடையவர்கள் தான் அந்த சைவர்கள். அவர் பாரில் நிகழ்ந்த செருத்துணையார். பாருங்க, இந்த உலகத்தை குறிக்கும். இந்த உலகத்தில் நிகழ்ந்த இந்த புகழோடு விளங்குகின்ற செருத்துணையார், செருத்துணையார் என்று பெயருடைய அவர் பரவும் தொண்டின் நெறி நின்றார். அவர் வந்து அவர் பெருமானை வந்து போற்றி புகழ்வதுதான் பரவுவது. அந்த தொண்டை பார்த்துட்டு எல்லோரும் வந்து அவர்களை வந்து போற்றுகின்றார்கள். யாவரும் போற்றுகின்ற அந்த திருத்தொண்டில் அவர் ஒழுகி வந்தார் என்பது அந்த இரண்டாவது பாடலின் திரண்ட கருத்து. இந்த காலனை வந்து உதைத்து வந்து நம்ம பல பாட்டில் பார்த்துருக்கோம். திருவிசைப்பாவில் வந்து காலனை உயிர் சக உதை கொண்ட மலர் பாதங்களே என்று திருவிசைப்பாலையும் வந்து அவர் பாடியிருக்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது பாடலுக்கு வந்து செல்லாம். ஆன அன்பர் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் கோயில் ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கு நலம் சீர் முன்றிலுள் மான நிலவு திருப்பணிகள் செய்து காலங்களின் வணங்கி கூணல் இளவென் பிறைமுடியார் தொண்டு புலைய பொலிய குலவும் நாள் செய்து கொண்டு அந்த தொண்டை பற்றி சொல்கின்றார். ஆன அன்பர் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் கோயில். எனவே இவர் வந்து ஆன அன்பர் பெருமானுக்கு வந்து ஆளாகிவிட்டார். பெருமானுக்கு ஆளான அந்த அன்பர் திருவாரூர், இந்த திருவாரூரில் ஆழித்தேர் வித்தகர் கோயில். பெருமான் வந்து வரக்கூடிய அந்த தேரை வந்து ஆழித்தேர், திருவாரூர் ஆழித்தேரை வந்து புகழ்ந்து சொல்லுவார்கள். திருவாரூர் தேரழகு, திருவிடைமுழு தெருவழகு என்று சொல்வார்கள். எனவே இந்த திருவாரூருக்கு தேர் வந்து மிகவும் அழகியது. அப்பேற்பட்ட தேருக்கு வந்து ஆழித்தேர் என்று பேர். அந்த ஆழித்தேர் வந்து வித்தகர் கோயில். அது அவர் வந்து ஊர்ந்து வந்து இவழ்ந்து வந்து அந்த அடியார்களை வந்து ஆட்கொள்வதில் வித்தகர், அதை வல்லமையுடைய அந்த பெருமான் இருக்கக்கூடிய அந்த பூங்கோயிலில் ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கு நலம் சேர் முன்றினுள். இங்கே தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது. இந்த தேவமண்டபத்தில் ஒரு முன்றமும் இருக்கின்றது. அந்த திருமுன்றலில் ஞான முனிவர் இமையவர்கள். அங்கு வந்து ஞான முனிவர்கள், ஞான முனிவர்கள் யாருன்னா அந்த மும்மலத்தை மோசித்த மோனமா முனிவர் என்று நம்ம உண்மை விளக்கத்துல வந்து பார்த்திருக்கோம். அந்த ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் நீக்கியவர்கள் தான் அவர்கள் வந்து ஞான முனிவர்கள். இந்த சரியை கிரியை யோகம் செய்து அதன் வழியாக ஞானத்தை அடைந்து பெருமானை வந்து மௌனத்திலேயே தம்முடைய இதய தாமரையிலும் தம்முடைய உச்சியிலும் வந்து எப்பொழுதும் 24 பூசித்துக் கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட ஞான முனிவர்கள். ஞான முனிவர்களுக்கு வந்து ஒரு முதன்மை கொடுத்து அவர்கள் முன்னாள் சொல்கின்றார். அடுத்து வந்து இமையவர்கள். நம்முடைய அந்த அந்தி பூஜையில், சாயங்கால பூஜையில வந்து அந்த தேவர்கள்லாம் வந்து பெருமானை வந்து திருவாரூர் தேகாச பெருமானை வந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்கே ஞான முனிவர்களும் அந்த இமையவர்கள், அந்த மால் முதல் அந்த 33 தேவர்கள், அவர்கள் எல்லாம் பெருமானை, தியாகராஜ பெருமானை அவரை வணங்குவதற்காக நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட நன்மையுடைய அந்த திருமுன்றனிலுள் மான நிலவு திருப்பணிகள். அந்த பெருமான் இருக்கக்கூடிய அந்த பூங்கோயிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் வந்து செய்திருக்கின்றார். அந்த திருப்பணிகள் வந்து பெரும்பாலும் வந்து சரியை சார்ந்தது. பெருமானுக்கு வந்து பூத்தொண்டு செய்வது, உளவாரம் வந்து செய்வது, அங்குள்ள அந்த முற்களை வந்து அகற்றுவது, அந்த போல பெருமான் கோயிலை வந்து கூட்டுவது, மெழுகிடுவது, விளக்கிடுவது, பாடல் பாடுவது, அந்த பல திருப்பணிகளை, சரியை திருப்பணிகளை அவசியம். மான நிலவு, மானம்னா பெருமை, மானம்னா மாட்சிமை. அப்பேற்பட்ட பெருமையும் மாட்சியுடைய
அந்த சரியையாதி திருப்பணிகளை. மானம்னா என்ன? மானம்ங்கிற தன்னிலை தாழாமையும் தன்னிலை தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையும் என்று ஒரு சூத்திரமாக வந்து சொல்லுகின்றார்கள். அப்பேற்பட்ட பெருமையுடைய மாட்சிமையுடைய திருப்பணிகள் அது வந்து விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிர்ச்சி ஆகும். பெருமான விளக்குதல்னா வாக்கு விளக்க மாதிரி வச்சு கூட்டுவது. விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிர்ச்சி ஆகும். அது கூட்ட போய் மனசுல ஒரு இன்பம் வருது, அது மெழுகணும் அப்படின்னா என்ன சொல்ற, அது 10 மடங்கு ஆகும். துளக்கிலாம் முன்படுத்தால் தூயவன் ஏறலாகும். அது துளக்கி நன்மலர் தொடுத்தால், பெருமானுக்கு வந்து பூமலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும். அந்த சிவலோகத்துக்கே நம்ம போய் தூயவன் என்பது சிவலோகத்தை குறிக்கும். அந்த விண்ணுக்கே நம்ம வந்து செய்து விடலாம். இந்த பூத்துண்டுக்கு வந்து அவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. விளக்கிட்டார் பெரு சொல்லின் மெய்நேரை ஞானமாகும். பெருமான் கோயிலுக்கு வந்து விளக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஞானமா கிடைச்சிடும். அளப்பிலா கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளும் மாறி. பெருமானோட கீதம் பண்ணோம்னா பெருமான் சொல்லக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த திருவுருளை வந்து நம்ம அளவிட்டு சொல்ல முடியாது என்று அப்பர் பெருமான் வந்து சொல்கின்றார். அப்பேற்பட்ட தொண்டுகளை எல்லாம் இந்த திருப்பணிகள் எல்லாம் அவர் செய்து வருகின்ற காலங்களில் அவர் பெருமானை வந்து அந்த சரியாக தொண்டுகள் செய்து அவர் வந்து வணங்கி பெருமான் என்ன இருக்கார், கூணல் இள வெண்புற முடியார். பெருமான் வந்து அந்த கூணல் வெண்பறை, அந்த கோடு போல வளைந்த கூணல்னா அந்த முதுகு வளைஞ்சதான் கூண்னு சொல்லுவோம். அந்த வளைந்த இளமையான அந்த வெண்பறையை வந்து சூடியவர். கூணல் என்பது அந்த கோணலை வந்து குறிக்கும், அந்த முதுகு வளைந்திருப்பதை வந்து குறிக்கும். இன்னொன்று வந்து அவன் சந்திரன் வந்து என்ன செய்யறான், அவன் வந்து குணத்தால் வந்து தாழ்ந்தவன், தன்னுடைய குருபத்தினியை வந்து இச்சித்தவன், 27 பெண்களை மணந்த ரோகிணியிடம் மட்டும் அன்பு செலுத்தியவன். அந்த மாதிரி அவன்கிட்ட அந்த மாதிரி கூணம், அந்த மாதிரி ஊனம்லாம் அவன்கிட்ட இருக்கின்றது என்பதையும் இந்த பாடலில் சொல்கின்றார். அப்பேற்பட்டவனையும் பெருமாள் என்ன சொல்றார், அவன் காலில் விழுந்து தூக்கி தன்னுடைய முடியில் வந்து வைத்துக் கொண்டார். அப்பேற்பட்ட உயர்வுக்கு வந்து கொடுத்தார். நாம வந்து நம்ம கிட்ட இவ்வளவு குற்றம் இருக்க நம்ம வந்து பெருமானை பார்த்து பயப்பட வேண்டாம். பெருமானை சரணடைந்தால் திருவடியில் விழுந்து நம்ம தூக்கி நம்மையும் தூக்கி தலை வச்சு நமச்சிவாய்ங்கிறது யாங்கிறது உயிரை குறிக்கும். அந்த யாங்கிறது பெருமான் வந்து திருமுடியில வந்து வச்சிருக்காரு. பிறைமுடியார் தொண்டு பொழியும் குலவும் நாள். அப்போது அந்த வளைந்த இளம்பறையை சூடிய அந்த சடையுடைய சிவபெருமானின் அந்த திருத்தொண்டு விளங்க செய்து வருகின்ற அந்த நாளில், அந்த நாள் தான் அந்த சரிதம் வந்து நடக்க போகின்றது என்று சொல்கின்றார்கள். அந்த ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே இந்த அப்பர் பெருமான் வந்து பாடியிருப்பார் திருவாரூர். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று சொல்லி இருப்பார்கள். இது மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவா எவரும் நிறைந்துள்ளது. இது வந்து இந்த 137வது பெரிய புராண பாடல். அதுல மாவால் அகலத்து மால் முதல் வானவர்கள், அந்த வானத்தில் உள்ள இந்த மால் முதல் 33 தேவர்களும் ஓவா எவரும் நிறைந்துள்ளது. இந்த தேவாசிரிய மண்டபத்திலும் இந்த தேவாசிரிய அந்தி பூஜையிலும் எல்லோரும் நிறைந்திருக்கின்றார்கள் என்று பெரிய புராணத்திலும் சேக்கிலார் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஆழி என்றால் அது கடலையும் குறிக்கும், சக்கரத்தையும் வந்து குறிக்கும். இங்க வந்து அதை சக்கரத்தை வந்து குறிக்கின்றது. அந்த சக்கரம் வந்து அது பெருந்தேர். நம்முடைய திருவாரூர் வந்து பெரிய தேர். அதனுடைய ஆழி அந்த சக்கரமும் வந்து பெரிதாக இருக்கும். பெருமான் என்ன செய்வார், அந்த ஆழித்தேரில் வீட்டிலிருந்து அவர் இல்லங்கள்தோறும் எழுந்தருளி அந்த பொங்கு மலர்பாதம் தந்தரனும் சேவகனாய் அங்கு பெருமான் வந்து வீதியுலா வருவார். அதனால் வந்து ஆழித்தேர் வித்தகர் என்று இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு தோறும் எழுந்தருளி எழுந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை என்று நம்ம பார்த்திருக்கோம் திருவாசகத்துல. அப்பேற்பட்ட தொண்டு வந்து செய்திருக்கின்றார். இப்பொழுது 4வது பாடல் வந்து இந்த சரித நிகழ்ச்சியை வந்து சொல்லியிருக்கின்றார். உலகு நிகழ்ந்த பல்லவர்கோ சிங்கர் உரிமை பெருந்தேவி நிலவு திருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்ததொரு மலரை எடுத்து மோந்ததற்கு வந்து பொறாமை வழி தொண்டர் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி. அப்பொழுது இவர் வந்து திருத்தொண்டு வந்து திருவாரூர் வந்து செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த நாட்டை ஆள்பவன் வந்து கலர்ச்சிங்கன். இந்த கலர்ச்சிங்கனும் முதல்ல வந்து அரசனாக இருந்து பிறகு அடியவராக வந்து மாறுகின்றார். அவர் வந்து
உலகு நிகழ்ந்த பல்லவர்கோ. அப்போது தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர், அவர் உலகத்தில் ஆட்சி செய்தவர் பல்லவர் கோ. பல்லவர் அரசனான கோச்சிங்கர் வந்து கலர்ச்சிங்கம் என்னும் பெயருடைய கோச்சிங்கரின் உரிமை பெருந்தேவி, இந்த பட்டத்துக்கு உரிமையான பெருந்தேவி. வடபுலத்துக்கு அங்கு போர் செல்லும் போது அங்க உள்ள மன்னன் வந்து இவருக்கு வந்து அந்த சங்காதேவி என்னும் பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுக்கிறார். இவரும் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். ஏன்னா அது அரச தந்திரத்துக்கு தேவைப்படுகின்றது. வடபுலத்திலிருந்து மறுபடியும் எதுவும் ஒரு பகை வரக்கூடாது, மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த அரச தந்திரத்திற்காக அவர் வந்து அந்த சங்காதேவி என்னும் பெண்ணை வந்து அவர் மணந்து கொள்கின்றார். அந்த பெண் வந்து சமண சமயத்தை சார்ந்தவள். அவளுக்கு வந்து சைவத்தை பற்றி சிவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. எனவே அவர் என்ன செய்யணும், பெருந்தேவி நிலவு திருப்பு மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்ததொரு. அப்பொழுது இவன் அரசாட்சி செய்து, எனக்கு அரசாட்சி செய்தது போதும், எனவே என்ன செய்யணும், எனக்கு சிவன திருவிடைகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கலர்ச்சிங்க நாயனர் என்ன செய்கின்றார், ஒவ்வொரு ஊராக வழிபட்டு வருகின்றார். அப்போது அவர் அந்த திருவாரூர் பூங்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வருகின்றார். பூங்கோயிலுக்கு வழிபாடு செய்யும் போது இவர் என்ன செய்கின்றார்னா, தேகாசப்பிரமனை சென்று வழிபடுவதற்காக உள்ளே செல்கின்றார். இந்த சங்காதேவிக்கு வந்து பெருமானை வழிபடுதல் விருப்பம் இல்லை. ஆனால் அந்த கோயில் சிற்பங்களை பார்ப்பதில் இவருக்கு வந்து விருப்பம் உண்டு. எனவே அந்த பட்டத்து தேவியார் என்ன செய்கின்றார்னா, அந்த கோயில் சிற்பங்களை பார்த்து கொண்டே அந்த மண்டபத்தில் வந்து வருகின்றார். அந்த மண்டபத்துக்கு வரும்போது அங்க பூக்களை தொடுப்பதற்காக ஒரு மண்டபம் வைத்திருப்பார்கள். பூக்கெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வார்கள், கீழே வந்து அதை ஒரு துணி விரித்து அல்லது பாய் விரித்து ஒரு அதில் மேல் வந்து பூக்களை வைத்து அது கைகாலெல்லாம் கழுவி கொண்டு இந்த வாய் மூக்கெல்லாம் கட்டி கொண்டு அந்த பூக்களை வந்து தொடுப்பார்கள். அதுக்கு பேர் திருப்பூ மண்டபம் என்று பெயர். அப்பேற்பட்ட பெருமை பொருந்திய திருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்ததொரு. எனவே அந்த மலர் மண்டபத்தின் அருகில் கிடந்த ஒரு மலர் வந்து கிடக்கின்றது. அந்த மலரின் அழகால் பெண்களுக்கு வந்து மலர் என்றால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனவே அந்த பெண்களுக்கு இயல்பான அந்த ஆசையோடு ஒரு மலர் வந்து கீழே கிடக்கின்றது. அந்த கிடந்த மலரை எடுத்து அவர் வந்து வாசனை உள்ள மலரா என்று அந்த பட்டத்து தேவர் வந்து மோந்து பார்க்கின்றார்கள். அதை பார்த்தவுடனே வந்து பொறாமை வழித்தொண்டர். அதை பார்த்தவுடனே இந்த நாயனார் என்ன பல பேர்கள் வந்து அங்கு பூத்தொண்டு வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து அந்த செருத்துணையாருக்கு வந்து பொறாமை. பொறாமை நமக்குள்ள அந்த பொறாமை கிடையாது, மனசு வந்து பொறுக்கல, மனசு வந்து ஆற்றல. இது சிவபெருமானுடைய திருவடிக்கும் திருமுடிக்கும் போய் சேர வேண்டிய அந்த பூவை வந்து நம்ம என்ன செய்யறோம், வாய் மூக்கெல்லாம் கட்டி கொண்டு நம்ம பூத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பூவை போய் ஒரு பெண் எடுத்து முகந்து பார்க்கின்றாளே. முகந்து பார்க்க வந்து இது பெரிய சிவாபராதம் இல்லையா? இது வந்து தண்டனைக்குரிய சிவாபராதம். இது வந்து தண்டித்திற்கு உரியது, இது மன்னிக்கக்கூடியது தொண்டு அல்ல. நமக்கு வந்து சர்வசாதாரணமா தோணும். ஆனா அவர்கள்லாம் நாயன்மார்கள்லாம் எங்க நிற்கிறாருன்னா, அந்த ஞானத்தில் ஞானம் என்ற அந்த ஜீவன் முக்த நிலையில் வந்து நிற்பார்கள். அவர்கள் மனசுல வந்து அது தோணுச்சுன்னா அது வந்து சிவன் செயல் தான். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் முன் செயலே. அவர் செய்வது, நினைப்பது, சொல்வது எல்லாமே வந்து சிவவாக்கு தான், சிவ எண்ணம் தான், சிவ செயல் தான். இந்த மனத்துல வந்து அவரால் அந்த பொறுத்துக்க முடியல. பெருமாடைய திருவடிக்கும் திருமுடிக்கும் சேர வேண்டிய அந்த பூவை போய் இவள் வந்து மோர்ந்து விட்டாள், இவள் வந்து சிவாபராதம் வந்து செய்து விட்டாள். எனவே அதை மனம் வந்து பொறுக்க முடியாமல் வந்து பொறாமை மனம் பொறுக்க முடியாமல் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து அவரு கையில வந்து அவரு இலகு சுடர்வாய், அது ஒளி பொருந்திய அந்த கூறிய வாயினை உடைய அந்த வாயினை எடுத்து எழுந்த வேகத்தால் அதை பார்த்து விரைவாக வந்து சேர்ந்து, ஏன்னா அந்த அம்மையார் இருக்கிறதுக்கும் இவரு இருக்கிறதுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விரைந்து எழுந்த வேகத்தால் எய்தி, உடலும் வந்து வேகமா வருது, மனசுலயும் வந்து வேகம் வந்துருச்சு. எப்பேற்பட்ட சிவபடாத செஞ்சு விட்டால், சிவன் செஞ்சால் என்ன சிவா வந்து நரகத்துக்கு வந்து போய் விடுவாள். நரகம் கிடைக்காம என்ன செய்வாள், இப்ப கையோடு தண்டனை கொடுத்தால் தண்டனைக்குரிய தண்டனையை அனுபவித்து விட்டு இவள் சிவலோகத்துக்கு சென்று விடுவாள் என்ற அந்த பெருங்கருணையோடு தான் அவர் வந்து வருகின்றார் சொல்லிவிட்டு அடுத்து 5வது திருப்பாடல். கடுதி முற்பி மற்றவள் தன் கருமென் கூந்தல் பிடித்தீர்த்து படியில் வீழ்த்தி மணிமூக்கை பற்றி பரமர் செய்ய சடை முடியில் ஏறும் திருப்பூமன் தபத்து மலர்மோ இடுமூக்கை தடிவன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனித்தொண்டர். தலைமை தனித்தொண்டர், இந்த தலைமையும் தனிப்பெரும் தன்மையுடைய அந்த தொண்டராகிய அந்த செருத்துணையார்
விரைந்து சென்று என்ன செய்கின்றார்? கடிது முட்டி. தலைமை தனித்தொண்டர். எனவே அந்த தலைமை பண்பும் அந்த ஒப்பற்ற தனிப்பெரும் தொண்டும் உடையக்கூடிய அந்த செருத்துணையார் அவர் என்ன செய்கின்றார்? கடிது முட்டி. அவர் வந்து விரைந்து சென்று அவர் வந்து மற்ற அவள்தன் வந்து போன பாட்டுல வந்து பெருந்தீவின்னு சொன்னாரு. இந்த பாட்டுல மற்ற அவள்தன். ஏன்னா வந்து அப்போது பட்டத்து அரசியாக இருந்தால் இப்பொழுது வந்து சிவ அபராத செயலை வந்து செய்துவிட்டால், தகாத செயலை செய்துவிட்டால அங்கே சேக்கிழார் மற்ற அவள்தன் என்று சொல்கின்றார்கள். எனவே மற்றவள்தன் கருமென் கூந்தல். அந்த கூந்தல் எப்படி இருக்கின்றது? கருமையாக இருக்கின்றது, மென்மையாக இருக்கின்றது. அந்த கரிய நிறமும் மென்மையும் உடைய அந்த கூந்தலை பிடித்து ஈர்த்து என்ன செய்கின்றார்? படியில் வீழ்த்தி, அந்த மண்டபத்தின் படியில் வீழ்த்தி மணி மூக்கை, அது மணி மூக்குனா அது அழகிய மூக்கு. மணி என்பது அழகை வந்து குறிக்கும். எனவே அந்த வைரமணியும் வந்து மூக்கில் வந்து அவர்கள் அணிந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட மணி மூக்கை பற்றி பரமர் செய்ய சடை. ஏன்னா இந்த மூக்கு வந்து அபராதம் வந்து செய்து விட்டது. எனவே எந்த உறுப்பு அபராதம் செய்தோ அதற்கு வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த அழகிய மூக்கை பிடித்து பற்றி பரமர் செய்ய சடை முடியில் எறும் திருமண்டபத்து மலர் மோந்திடும் மூக்கை. இந்த பூக்கு என்ன செய்யணும்? இது சிவபரம்பொருளின் சிவந்த சடையில் விளங்க வேண்டிய அந்த மலரை மோந்த இந்த மூக்கை நான் தடிவன் அறிவேன் என்று சொல்லி அதை அறிந்தார். அது வாக்கால் சொல்லிவிட்டு அந்த செயலையும் வந்து மனதில் தோன்றியது வாக்கால் சொன்னார், அந்த செயலையும் வந்து செய்துவிட்டார். அந்த ஒன்றுபட்ட மனத்தோடு அவர் செய்ததை வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம செய்கின்றார். எனவே இவர் வந்து இந்த மாதிரி வந்து மூக்கை வந்து அறிந்து விட்டார். மூக்கு அறிந்து விட்டோன்னா உங்களுக்கு கலர்ச்சிங்க நாயனர் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். அப்போது இந்த செய்தி கேட்டு என்ன செய்கின்றான்? அவன் கலர்ச்சிங்க நாயனார் வந்து அங்கு வந்து வருகின்றார். வந்தவர் வந்து என்ன பார்க்கின்றான்னா, அந்த கற்பகத்தின் பூங்கொம்பு போல இவள் வந்து கிடக்கின்றாளே, இந்த செயலை வந்தது செய்தது யார் என்று அவன் வந்து கோபத்தோடு வந்து அவன் வருகின்றான். அந்த வந்துவிட்டு அவன் என்ன செய்கின்றான்? அப்பொழுது இந்த கொடிய செயலை அச்சமின்றி செய்தது யார் என்று அவன் வந்து வினகுகின்றான். அப்பொழுது செருத்துணையார் வந்து பயப்படவில்லை. பயப்படால் உன்னுடைய தேவி என்ன செய்தாள் என்றால் இந்த சிவ அபராதை செய்தாள், இந்த மூக்கை வந்து மூக்கால் அந்த பூவை வந்து முகர்ந்தாள் என்று சொன்னப்போ, அப்பொழுது கலர்ச்சிங்க நாயர் பெருமை வந்து நம்ம பார்க்கணும். அவர் என்ன செய்தார்? அந்த செருத்துணையாரை பார்த்து இந்த செயல் வந்து எந்த முறையில் வந்து நிகழ்ந்தது? முதல்ல என்னாச்சு? பூ கிடக்கு. அந்த பூ கிடக்க விட கையால வந்து எடுத்தா, கையால் எடுத்த அப்புறம் வந்து மூக்கால வந்து மோந்து பார்த்தா. எனவே அவர் செய்தது வந்து 2 சிவபராதம். முதலில் செய்தது வந்து அந்த கை. எனவே நீங்கள் மூக்குக்கு வந்து தண்டனை கொடுத்து விட்டீர்கள், அந்த கைக்கு வந்து நான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே அது மாதிரி தண்டனை வந்து கொடுக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்கின்றான்? அவன் தன் இடையில் கட்டியிருந்த அந்த உடைவாளை உருவி, அவன் யார்? அவள் வந்து அரசுரிமை பூண்டவள். அது மட்டுமல்ல, அந்த கலர்ச்சிங்க நாயன் அன்பையும் உண்டவள். அந்த பட்டத்து மேல் அவனுக்கு அன்பும் இருக்கின்றது, அரசுமுறையும் இருக்கின்றது. அந்த மாதிரி இருந்தாலும் இவன் என்ன செய்தார்? அந்த அவளது கையை வந்து அணிந்த வளையலுடன் துண்டித்தார். தொட்டு முன்னெடுத்த கையாம் முற்பட துணிப்பதென்று பட்டமும் அணிந்த காதல் பயில்பெறும் தேவியான மட்டவில் குலநாள் செங்கை வளையோடும் துணித்தார் என்றே. அப்போது இவரோட தண்டனை கொடுத்து விட்டார். கலர்ச்சிங்க நாயனார் இந்த எடுத்த கைக்கு ஒரு தண்டனை வந்து கொடுத்தார். எனவே தரையில் விழுந்த மலரை கைதான் முதலில் எடுத்தது, பின்புதான் மூக்கு நிகழ்ந்தது. நான் வந்து அவளுக்கு கணவன் மட்டும் அல்ல, நான் அரசன். எனவே அரசாட்சிப்படி இந்த 2 உறுப்புகளுமே
தண்டிக்கத்தக்கது என்று அதை தண்டித்தார். அதை தண்டித்த உடனே என்ன செய்கின்றார்கள்? அப்பொழுது தொண்டர்களின் ஆர்ப்பொலி கேட்டது. தேவர்களின் ஆரவார ஒளி அந்த அகன்ற வானத்தில் கேட்டது. அப்போது மனமுடைய மலர் மாலை எங்கும் பொழிந்தது. இது கார்த்திக நாயனர்ல வரக்கூடியது. அது ஒருத்தனி தேவி செங்கை உடைவாளால் துணித்த போது பெரிய தொண்டரார்பின் பிறங்கொழி புய்மேல் பொங்க இருவிசம் உடைய ஓங்கும் இமையவர் ஆர்ப்பும் எங்கி மருவிய தெய்வவாச மலர் மாலை பொழிந்ததன்றே. மனமுடைய மலர் மாலை எங்கும் பொழிந்தது. அப்பற்பட்ட கரத்திங்க நாயனும் அளவில் காலம் ஆட்சி புரிந்து பெருமானுடைய திருவுருளை எய்தார். இப்பொழுது இந்த நாயனார் எப்படி திருவடி சேர்ந்தார் என்ற கருத்தை செய்கின்றார்கள். அடுத்த 6வது திருப்பாடல் சொல்லலாம். அடுத்த திருத்தொண்டு உலகறிய செய்த அடலேர் அணையவர் தாம் தொடுத்த தாம மலரிதழி முடியார் அடிமை தொண்டு கடல் உடுத்த உலகின் நிகழச் செய்து உய்ய செய்ய பொன்மண்டுள் எடுத்த பாத நிழலடைந்தே இரவா இன்பம் எய்தினார். பெருமானுடைய திருவடியை சேர்ந்தது இந்த 6வது பாட்டில் செய்கின்றார்கள். இவர் எப்பேற்பட்டவர் என்றால், இவர் வெற்றியுடைய அந்த போர் ஏறு போன்ற அந்த செருத்துணையார் என்ற கருத்தை செய்கின்றார். அவர் என்ன செய்கின்றார்னா, அவர் தாம் அளித்து வந்த மலர் தொண்டு இந்த விலங்க சரியை தொண்ட மலர் தொண்டு மிகவும் முக்கியமானது. துளக்கினால் மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும். எனவே அப்பேற்பட்டவர் அதை கடல் சூழ்ந்த உலகம் எல்லாம் அறிய செய்தார். அறிய செய்து பெருமான் எங்கே ஆடி இருக்கின்றார்? பெருமான் ஆடாத இடமே இல்லை. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. பெருமான் தில்லை மண்டோல் மட்டும் ஆடவில்லை, அந்த பல்லுயிரும் ஆடுகின்றார், என்னுடைய இதயத்திலும் ஆடுகின்றார், என்னுடைய தலையிலும் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த பெருமான் பெருமையுடன் விளங்குவது அந்த தில்லை சிற்றம்பலம், இந்த தில்லை பொன்மன்றுள். அங்கே ஆடும் பெருமான் கலலை எண்ணியவாறே தூய செய்ய பொன்மன்றுள். தூய்மையானதும் அது செம்மை என்று பெருமை பொருந்தியதும் ஆகிய அந்த பொன்மன்றுள் எடுத்த பாடல் நிறைந்தது. எடுத்த பாதம் என்பது அந்த தூக்கிய பாதம், அந்த குஞ்சித பாதம், அதுதான் அருள் செய்யக்கூடிய பாதம். எனவே அந்த தூக்கிய பாதத்து நிழலடைந்து அவர் என்ன செய்தார்? என்றும் இரவா இன்பம் அவர் எய்தினார். எனவே அந்த சிவ இன்பம் அது இரவாத இன்பம். மற்ற இன்பம் எல்லாம் இறக்கக்கூடியது, குறையக்கூடியது, மாறக்கூடியது, மறையக்கூடியது. பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த இன்பம் எப்படி? அது மாறாதது, மறையாதது, தீராதது, இரவாதது. எனவே அந்த இரவா இன்பம் அது என்றும் கெடாத வீட்டின்பம். அப்பேற்பட்ட வீட்டின்பத்தை, அந்த சிவானந்த இன்பத்தை நம்முடைய செருத்துணையார் அடைந்தார் என்று சொல்கின்றார்கள். எனவே அடுத்த திருத்தொண்டு உலக அறிய. எனவே அவர் செய்த திருத்தொண்டு உலக அறிய வேண்டும் என்றுதான் பெருமான் இந்த செயலை நிகழ்த்துகின்றார். அவர் அடல் ஏறு அணையவர். அவர் அது போர் குடமுடைய அந்த ஏறு போன்றவர். அவர் தொடுத்த தாம மலர் இதழி. இதழி என்பது கொன்றையை குறிக்கும். இந்த இடத்துல சரக்கொன்றையை குறிக்கும். இந்த சரக்கொன்றை எப்படி பூக்கும்னா, அது மாலை போல சரம் சரமாக பூக்கும். அதில் தாம மலர் இதழி, அது பூக்குறப்பே தாமம் போல மாலை போல பூக்கும். அது என்ன சில பேர் இந்த கொன்றை வச்சு அதை மாலையும் சூடுவார்கள், மாலை போலும் தொடுப்பார்கள். அவர் இதழி முடியார். பெருமானுக்கு மிகவும் சிறப்பானது எது? அந்த கொன்றை என்கின்ற அந்த பிரணவ புஷ்பம். அந்த பிரணவ புஷ்பத்தை அணிந்த அந்த முடியார், அவருடைய அடிமை தொண்டு, அவருடைய திருவடிக்கு இவர் தொண்டு செய்தவர். அவர் என்ன செய்றார்? கடல் உடுத்த நிலகின், இந்த உலகம் எப்படி கடல் சூழ்ந்த உலகம், அந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் நிகழ இந்த போல பல தொண்டுகளை செய்து செய்ய பொன்மன்றுள், தூய செய்ய பொன்மன்றுள், தூய்மையானதும் செம்மையானதும் ஆகிய அந்த பொன்மன்றுள் எடுத்த பாதல், தூக்கிய பதமாகிய குஞ்சித பாதத்தை அடைந்து இரவா இன்பம், இந்த குறையாத இன்பத்தை அடைந்தனர். இரவா இன்பம்னாலே உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் வரக்கூடியது காரைக்கால் அம்மையார். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் உன்னை மறவாமை வேண்டும். பெருமான்கிட்ட வேணும்னா முதல்ல என்ன வேணுங்கிறது காரைக்கால் அம்மையார் மூலமா நமக்கு தெரியுது. பெருமாட்டேன்னா நமக்கு பெருமான் மேல அன்பு வேண்டும். அந்த அன்பு அது இரவாத இன்ப அன்பாக இருக்க வேண்டும். இப்போ என்கிட்ட அன்பு இருக்கு, பெருமான் எனக்கு நன்மை செஞ்சா எனக்கு அன்பு கூடிக்கிட்டே போகுது.
பெருமாள் சோதனை செஞ்சாராம். ஏன்னா அன்பு வந்து குறைஞ்சிது. ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம சிவ வழிபாடு செஞ்சோம், நமக்கு இந்த மாதிரி சோதனை மேல சோதனையா வருது. மனசு வந்து தளர்ந்து போயிருது. அதான் ஏன்னா அன்பு என்ன ஆகுது, அது குறையுது, படிப்படியா மறையுது. அவர் என்ன சொல்றாரு, அதில் அது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். முதல்ல அம்மையார் வந்து முதல்ல என்ன, எனக்கு முதல்ல இரவாத இன்ப அன்பை கொடுப்பப்பா, அதுக்கப்புறம் வேணா பிறவாமை கொடு. ஆனா எனக்கு வந்து பிராரப்த கர்மம் இருக்கு, அப்புறம் என்ன மறுபடியும் எனக்கு பிறப்பு நீ கொடுத்தினா அப்ப என்ன உன்னை மறவாமை வேண்டும் என்று அம்மையார் வந்து வேண்டுவார் என்று அந்த கருத்தை வந்து நம்ம அந்த பாட்டுல வந்து பார்த்துருக்கோம். எனவே இது வந்து இந்த செயல் வந்து தலைமை தொண்டு தனித்தொன்னா, இந்த செயலை வந்து வேறு யாராலும் வந்து செய்ய இயலாத தொண்டு. அப்பேற்பட்ட திருத்தொண்டை செய்தவர் வந்து நம்முடைய செருத்துணை நாயனார். அடுத்து நிறைவு பாடல். செங்கன் விடையார் திருமுன்றில் விழுந்த திருப்பள்ளி தாமம் அங்கன் எடுத்து மோந்ததற்கு அரசன் உரிமை பெருந்தேவி துங்க மணிமூக்கறிந்த செரு துணையார் தூய கடல் இறைஞ்சி எங்கும் நிகழ்ந்த புகழ் துணையார் உரிமை அடிமை எடுத்துரைப்பாம். எனவே ஒரு புராணத்தை வந்து நிறைவு செய்துவிட்டு அடுத்த புராணத்துக்கு வந்து தோற்றுவாய் செய்வார். எனவே இந்த 7வது பாடல்ல வந்து இந்த புராணத்தை வந்து நிறைவு செய்துவிட்டு அடுத்த புராணத்துக்கு அவர் புகழ்துணை நாயனார் புராணத்துக்கு தோற்றுவாய் வந்து செய்கின்றார்கள். செங்கன் விடையார் திருமொன்றில் பெருமானுடைய அந்த ஆணையற்ற உறுதி, அந்த ரிஷபம் இருக்கு இல்லையா, அது கண் எப்படி இருக்குன்னா அது செங்கன் சிவந்த கண்களை வந்து உடையதாக இருக்கின்றது. அந்த செங்கன் விடையுடைய அந்த பெருமானின் திருமுற்றத்தில், அந்த திருமுற்றத்தில் விழுந்த அந்த பள்ளித்தாமம், திருப்பள்ளித்தாமத்துக்குரிய அந்த மலரை எடுத்து மோந்ததற்காக அவர் அரசன் உரிமை பெருந்தேவி, அரசனுடைய அந்த பட்டத்துக்குரிய அந்த பெருந்தேவி என்று நினைக்காமல் அவள் சிவ அபராதத்தை வந்து செய்துவிட்டாள். சிவபராதம் அதை உடனே வந்து தண்டிக்கக்கூடியது, இதை பார்த்தும் பார்க்காமல் போகக்கூடாது என்று அவருடைய இந்த மூக்கை அறிந்த துங்க மணி மூக்கறிந்த, அப்ப கூட அந்த மூக்குக்கு வந்து ஒரு பெருமையை வந்து சொல்கின்றார். துங்கம்னா பெருமை உடையது, உயர்வுடையது, சிறப்பு உடையது. அது ஏன்னா வந்து மூக்கை வந்து தொட்டுட்டாரு, மூக்கை வந்து அடைஞ்சிட்டாரு. அதுல அந்த மூக்குக்கு வந்து அந்த நாயன்மார் கைப்பட்டது இல்லையா, அதுல வந்து அது ஒரு தீட்சை மாதிரிதான். அதுல அவர் என்ன செய்யறார், தீட்சையும் கொடுத்து அந்த சிவ அபராதத்துக்கு அந்த தண்டனையும் வந்து கொடுத்ததுனால அந்த அழகிய துங்கம்னு சொல்றாரு. துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மோட்டும் துங்கம்னா அந்த உயர்வை வந்து பெருமை வந்து குறிக்கும். எனவே இந்த மூக்கை அறிந்த அந்த செருத்துணையாரின் அந்த தூய கலல் இறைஞ்சி, செருத்துணை நாயனாரின் அந்த திருவடிகளை வந்து நான் கலல் இறைஞ்சி நான் என்ன செய்யறேன், அடுத்த புராணத்துக்கு வந்து நான் தோற்றுவாய் வந்து செய்கின்றேன். எங்கும் நிறைந்த புகழ் துணையார் உரிமை அடிமை எடுத்துரைப்பாம். அடுத்து யாருன்னா அந்த புகழ் துணை நாயனார். புகழ் சோழர் நாயனார் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து புகழ் துணை நாயனார். புகழ் துணை நாயனார் வந்து இவர் வந்து வேதியர், பெருமானுக்கு வந்து தொட்டு திருமேனியை தொட்டு அர்ச்சிப்பதற்கு உரிமையுடையவர். இவர் வந்து அகம்படி தொண்டு என்றால் அந்த கருவறைக்குள்ளே செய்யக்கூடிய அந்த தொண்டை செய்யக்கூடியவர். அவருடைய அந்த அவருக்கு உரியதான உரிமை அடிமை எடுத்துரைப்பான். எனவே அந்த உரிமை அடிமை, அந்த சிவவேதியருக்கு என்றே அந்த உரிமையாகிய அந்த அடிமை திருத்தொண்டு. நம்மளாம் வந்து பெருமானுடைய கருவறைக்குள் போகக்கூடாது, பெருமான் திருமணியை தீண்டக்கூடாது. எனவே அது வந்து அந்த வேதியர்களுக்கு, இந்த சிவவேதியர்களுக்கே உண்டான அந்த உரிமை அடிமை திருத்தொண்டு. தில்லை சிற்றம்பலத்திலும் பார்க்கலாம். அகம்படி தொண்டு செய்வர்கள் இருப்பார்கள், புறம்படி தொண்டு செய்வர்கள் வந்து இருப்பார்கள். அகம்படி தொண்டுகள் அந்த பெருமானின் நடராஜ பெருமானின் திருமேனிக்கு வந்து எல்லாம் செய்வார்கள். எனவே இந்த கருவறையில் வழிபாடாற்றும் அந்த செருத்துணை நாயனாரின் அந்த புராணத்தை நான் தொடங்குகின்றேன் என்று நம்ம சேக்கியர்பாடு சொல்லி நம்முடைய செருத்துணை நாயர் புராணத்தை நிறைவு செய்கின்றார். இதுவரை பொறுமையில் கட்ட அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி எனது இந்த புராணத்தை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். சீரடியார் திருவடியை வணங்கி
எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அடியார் குடிமக்கள்